பொன்னி அப்கமிங் எபிசோடில் இங்கே அந்த தூய்நாதனுடைய பையன் கைலாஷ் எப்படியாவது ஜெயாவையும் சக்தியவும் ஜெயிலே வச்சு அவங்க கதையை முடிக்கணும், அவங்க ஆயுசுக்கும் ஜெயிலே இருக்கணும். அப்படி ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அசிங்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கிற தான் அப்பாவை சந்தோஷப்படுத்த முடியும், அப்பயாவது தான் அப்பா முகத்தில் சிரிப்பை பார்க்க முடியும் அப்படின்னு இங்கே கைலாஷ் ரொம்பவே கஷ்டப்பட்டு இங்கே ஜெயா மேலேயும் சக்தி மேலேயும் வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு இந்த கேஸை எப்படி கிரிட்டிக்கலாக மாற்றலாம் அப்படின்னு பயங்கரமாக யோசிக்கிறான். யோசித்து ஒரு முடிவுக்கு வரான் கைலாஷ். அதுபடி ஜெயாவையும் சக்தியவும் எப்படியாவது வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு சந்திரசேகர் ஒரு வக்கீலோட அங்கே ஸ்டேஷனுக்கு வர்றாரு. வந்த உடனே கைலாஷ் சொல்கிறான், இது மாதிரி வக்கீல்கிட்ட என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்க, இது மாதிரி ஜெயாவையும் சக்தியவும் நாங்கள் ஜாமீன் எடுக்கலான்னு இருக்கோம் சார். ஃபஸ்ட்டு இந்த கேஸோடைய கிரிட்டிக்கலை புரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறமா சக்தியவும் ஜெயாவையும் நீங்கள் ஜாமீன் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்குங்க. அதாவது வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை அவங்க கொடுமைப்படுத்தியிருக்காங்க. கொடுமைப்படுத்தி 2 பேர் சேர்ந்து யாருக்கும் தெரியாமல் அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணி அந்த பாடியவும் யாருக்கும் கிடைக்காத மாதிரி அந்த பாடியை என்ன பண்ணாங்கன்னு புரியல. இப்போது அந்த பாடி கிடைச்சதை மட்டும்தான் உண்டு, அந்த பொண்ணை என்ன பண்ணி கொலை பண்ணாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் வாக்குமூலம் கொடுக்கணும். ஆமாம், நாங்கள் தான் அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணோம், கொலை பண்ணோம் அப்படின்னு. இவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த பொண்ணுடைய பாடியும் கிடைக்கல. இது 2மே கிடைக்கலன்னா எப்படி சார் நீங்கள் ஜாமீன் வாங்க முடியும் அப்படின்னு கேட்க, லாயர் ஒன்று என்ன சார் சொல்கிறீங்க, உண்மையாவா அப்படின்னு கேட்க, சந்திரசேகர் ஒன்று, சார் இவர் சொல்கிறது எல்லாமே போய் சார். இவர் பழைய பகையை மனசை வச்சுக்கிட்டு இப்படி வேணும்னு என் குடும்பத்தை பழிவாங்க நினைக்கிறார் சார். இவர் சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்கவே இல்லை சார். என் மனைவியும் என் பையனும் இந்த தப்பும் பண்ணல. ஆனால் உண்மையிலேயே எங்கள் வீட்டில் சின்ன சண்டை தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக என் மருமக பொன்னி வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டா. ஆனால் அதை இவர் பெருசாக கதை கட்டுறாரு. இவரே கதையை உட்காந்து யோசிக்கிறாரு. யோசித்து இந்த மாதிரி என் மருமக செத்து போயிட்டா அதுக்கு காரணம் இவங்க தானே கதை கட்டுறாரு சார். அதெல்லாம் ஒன்றும் அப்படி நடக்கவே இல்லை சார். தயவு செஞ்சு சொல்கிறேன் சார், இவர் வேணும்னு என் குடும்பத்தை பழிவாங்க நினைக்கிறார் சார் அப்படின்னு சொல்ல, கைலாஷ் சொன்னேன், இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன வேலை நினச்சிக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் தான் சொல்லிட்டேனே, எங்கள் அப்பாவுக்கு நடந்த துரோகத்துக்கு, எங்கள் அப்பாவுக்கு நடந்த அசிங்கத்துக்கு இந்த ஜெயாவையும் இந்த குடும்பத்தையும் பல மடங்கு அசிங்கப்படுத்தி எப்படி எங்கள் அப்பா வீட்டை விட்டு வெளியவே வர முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாரோ அதே மாதிரி இவளையும் உட்கார வைப்பேன், உட்கார வைக்க விட மாட்டேன். அது வரைக்கும் இவ ஒரு ஜெயில் அக்யூஸ் தான். இவளை கொலைக்காரின்னு முத்திரை குத்தி இவளை நான் என்னென்ன பாடுபடுத்த போன மட்டும் பாருங்கள் அப்படின்னு இங்கே கைலாஷ் சொல்ல, சக்தி ஒன்று கோவப்பட்டு, ஏய் கைலாஷ் இங்கே படுறா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன், ஒழுங்கு மரியாதையா எங்களை விட்டுரு, தேவையில்லாமல் இப்படி எங்கள் மேலே பழி போட்டு எங்களை உள்ள தள்ளு நினச்சேன்னு வச்சுக்கேன், உன்னை சும்மா விட மாட்டேன்டா நான் அப்படின்னு இங்கே சக்தி கத்த. உடனே கைலாஷ் திரும்பி பார்க்குறான், ஓ உன் பையனுக்கு திமிரு ரொம்ப அதிகம்தான், நான் ஒரு ஏசின்னு தெரிஞ்சுமே என்ன இந்த அளவுக்கு வெறியேற்றுறான் அப்படின்னா நான் அவனை சும்மா விட்டுருவானா? இன்னைக்கு உன் பையனை அடித்து பொழக்கிற பொலையில அவனே உண்மையை ஒத்துப்பான். ஆமாம் நாங்கள் தான் பண்ணிட்டோம், தெரியாமல் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு அவனே கதற போகிறான். கான்ஸ்டபிள் அந்த தேர்ட் பார்ட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கான ரூமை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே சந்திரசேகர், சார் பார்த்தீங்களா சார் எப்படி பண்ணுறா பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் கைலாஷ் நான் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்க, எங்களுக்கு மேலிடத்தில் எல்லாரும் பவர் இருக்குது, எல்லாத்தையும் பழக்கமும் இருக்குது, நான் போய் மட்டும் நீங்கள் பண்ணுறதா சொன்னு வச்சுங்களேன், ஹலோ நீங்கள் போயிட்டு யார் வேணும் பாருங்கள், என்ன வேணும் பண்ணுங்கள், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, இது என்னுடைய ஸ்டேஷன், என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிற கேஸ், இது நான் எப்படி விசாரிக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு தெரியும். உங்களால் என்ன பண்ணணுமோ அதை போய் கோர்ட்டில் பாருங்கள், இல்லை வெளியில் போய் உங்களுக்கு தெரிஞ்ச ஆஃபீஸில் பாருங்கள், ஆனால் இங்கேருந்து என்ன வேலை செய்ய முடியாமல் தடுத்துருக்காதீங்க, அப்போனா கடுப்பாடுவேன், கிளம்புங்க சார் முதல்ல அப்படின்னு சொல்ல, இங்கே லாயரும் வழி இல்லாமல் சந்திரசேகர் அடிச்சுட்டு கிளம்புறாங்க. இங்கே கைலாஷ் சக்தியை போயிட்டு பார்க்குறாரு, என்னடா என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, இன்னும் ஓவராக கத்திட்டு இருக்க அப்படின்னு கிட்டக்க போனோம் சக்தி சொல்ல, கைலாஷ் சொன்னேன், இங்கே பாரு தம்பி, உங்கள் அம்மா பண்ண விஷயத்துக்கு இப்போ நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட, இங்கேருந்து நீ எப்படியும் வெளியே போக முடியாது, வெளியே போகிறதுக்கு ஒரே வாய்ப்பு தான் இருக்குது, உண்மையை நீயே ஒத்துக்கோ. ஆமாம் எங்கள் அம்மா தான் பொண்ணியை கொலை பண்ணிட்டாங்க, அவங்க தான் கொண்டுட்டாங்க, அதை நான் என் கண்ணால் பார்த்தேன்னு நீ மட்டும் சாட்சி சொல்லு, உன்னை விட்டுருவேன், இல்லைனா நீ சேர்ந்து மாட்டிக்கிட்டு உங்கள் அம்மாவால் நரக வேதனை அனுபவிக்க போகிற பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, கைலாஷ் சொன்னேன், யாரை பார்த்தினாலும் சொன்னேன் எங்கள் அம்மா கொலை பண்ணாங்களா அப்படின்னு கைலாஷ் சட்டையை பிடிச்சி தள்ளி விட்றாரு. உடனே கடுப்பான கைலாஷ் சக்தி அழைச்சிட்டு போய் அந்த தேர்ட் பார்ட்டி ரூமில் உட்கார வச்சு போட்டு அடின்னு பொழக்கிறாரு. அவருடைய சக்தியோட காலு கையின்னு சொல்லி எல்லாத்தையுமே கட்டி போட்டு பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. அடிக்க இங்கே சக்தி வழியில் துடிக்க நடந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே சக்தி ரொம்பவுமே வீக்காகிறாரு. சக்தி அப்படியே மயங்கிறாரு.
அதுக்கப்புறமா திரும்பவும் தண்ணி அடித்து எழுப்புறாங்க. எழுப்பி சக்தியை திரும்பவும் போட்டு பயங்கரமாக அடித்து டார்ச்சர் பண்ணுறாரு. சொல்டா, உண்மையை சொல்லு, ஒத்துக்கிட்டியா? இந்த கொலையை பண்ணது உங்கள் அம்மா தானே, ஒத்துக்கிட்டியாடா? ஒத்துக்கிட்டேன்னா உன்னை விட்டுருவேன், இல்லைனா நீ இப்படியே என் கையால் அடி வாங்கி சாக வேண்டியதான் பார்த்துக்கோ அப்படின்னு சக்தியை போட்டு அடித்து பொழக்கிறாரு கைலாஷ். சக்தி ஆனால் உண்மையை ஒத்துக்கவே மாட்டான். நான் எப்படி ஒத்துக்க முடியும்? நாங்கள் இந்த தப்பும் பண்ணவே இல்லை. என் மனைவி கோச்சிட்டு வெளியே போயிருக்கா, கண்டிப்பாக வந்துடுவா. ஆனால் நீ உன் பகைக்காக எங்கள் அம்மாவை பழியவங்கன்னு நினைக்கிற, அது ஒரு நாள் நடக்காது. நீ கண்டிப்பாக இதுக்கெல்லாம் அனுபவிப்படா அப்படின்னு சொல்லி சக்தி சொல்ல இங்கே கைலாஷ் உடனே வெறியாரி, என்னடா என்ன சொன்ன அப்படின்னு போட்டு பயங்கரமாக அடித்து பொழந்துறாரு. பொழக்கவும் கடத்துக்கு மேலே சக்தி ஃபுல்லாகவே மயங்கிறாரு. கைலாஷ் இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு தன் அப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுறாரு. ஊட்டும்போது, அப்பா, நீ இந்த நிலைமைக்கு யாரால் ஆனியோ அந்த குடும்பத்தை நான் இப்போது பழி வாங்க ஆரம்பிச்சிட்டப்பா. அவங்களாவே என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டாங்கப்பா. இப்போ அந்த குடும்பத்தை உண்டுலன்னு ஆக்கிட்டு இருக்கேன். சொல்லப்போனால் உன்னுடைய எதிரி, உன்னுடைய பரம எதிரி அந்த பாடகி ஜெயலட்சுமி இப்போது ஜெயிலில் இருக்காப்பா. அதுவும் செல்லுக்குள்ளே அப்படியே பொட்டி பாம்பாட்டம் அடங்கி கிடக்கிறா. இதை பாருப்பா அப்படின்னு ஜெயலட்சுமி செல்லுக்குள்ளே இருக்கிறத காட்டுறாரு. காட்ட இங்கே தூய்நதனுக்கு சந்தோஷம் தாங்கலை. ஏற்கனவே ஒரு கையும் ஒரு கால் வாயெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட தூய்நதன் சூப்பர்ப்பா, அவளை அங்கேயே கிடக்கணும், அவள் லைஃப் ஃபுல்லாக ஜெயிலே கிடக்கணும் அப்படின்னு பேச முடியாமல் பேசாரு. அது மட்டும் இல்லைப்பா, இன்னொரு விஷயமும் இருக்குது. இதை பாருப்பா, அந்த ஜெயலட்சுமியுடைய பையன் அவனை ஸ்டேஷனில் வச்சு பொழந்து எடுத்துட்டான்ப்பா. அவன் எப்படி அடி வாங்க முடியாமல் திணறி கத்துறான் பாருங்கப்பா, அவன் கத்துறதை கேளுங்கப்பா அப்படின்னு அந்த வீடியோ போட்டு காட்டாங்க. அது சக்தி அடி வாங்க முடியாமல் கத்துற கடந்துக்கிட்டு அதை பார்க்கும்போது தூயனனுக்கு சந்தோஷம் தாங்கலை. என் பையன் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே பழி வாங்க ஆரம்பிச்சிட்டான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தூயனன் சந்தோஷப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்களை இப்படி விட்டுறாத கைலாஷ், இவங்களை காலை ஃபுல்லாக ஜெயிலில் போட்டு நம்மளை அவங்க பண்ண துரோகத்துக்கு அவங்கள கடைசி வரைக்கும் அனுபவிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாப்பா அவங்க என்கிட்ட இனிமேல் எங்கேயுமே தப்பிக்க முடியாது. இனிமேல் காலம் ஃபுல்லாக அவங்க ஜெயில் தான்ப்பா. அவங்க மேலே நான் கொலை கேஸ் போட்டிருக்கேன். அதை கண்டிப்பாக நிரூபித்து அவங்கள காலம் ஃபுல்லாக 2 பேரையும் ஜெயிலுக்குள்ளே தள்ளி நமக்கு பண்ண பாவத்துக்கும் துரோகத்துக்கும் கண்டிப்பாக அவங்கள கண்ணீர் சிந்த வைப்பாப்பா நான் அப்படின்னு கைலாஷ் சொல்கிறான். இங்கே காலையில் ஸ்டேஷனில் போய் பார்த்தா சக்தி கண் முடிக்கவே இல்லை. அங்கே இருக்க ஏட்டேன்னு சொல்கிறாங்க, சார் இவன் கண்ணே முடிக்கல சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்ல, உடனே அவனை அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்கிறாங்க. ஜெயலட்சுமி அதை பார்த்துட்டு, என்னாச்சு என் பையனுக்கு, என்னாச்சு சொல்லுங்கன்னு கதறி அழுகுறாங்க. இங்கே கைலாஷ் உன் பையன் இப்போ மயக்கத்தில் இருக்கான், இங்கே பாரு, உன் பையனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிறத கேட்டேன்னா உன் பையனை விட்டுருவேன், இல்லைனா உன்னோட சேர்ந்து உன் பையனும் அடி வாங்கி சாவ போகிறது உறுதி. உன் பையனை காப்பாற்றணும்னா உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழி தான், நீ தான் உன் மருமகளை கொலை பண்ண, நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு நீயாவே உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா உன் பையனை விட்டுருவேன். என்ன பார்க்குற, நான் ஒன்றும் பண்ணலன்னு யோசிக்கிறியா? நீ ஒன்றும் பண்ணதான், நான் மட்டும் என்ன சொல்ல முடியும், பண்ணன்னு போய் தான் சொல்ல முடியும். நான் உன்னை பழி வாங்கணும், எனக்கு இருக்கிற ஒரே வழி அது மட்டும்தான். உனக்கு உன் பையன் முக்கியம், எனக்கு உன்னை பழி வாங்கணும். அது ரெண்டுத்துக்குமே ஒரே வழி, நீயா ஒத்துக்கிட்டனா உன் பையனை விட்டுருவேன், உன் பையன் உயிர் பழிச்சுப்பான். இல்லை அப்படின்னா அவனை கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை பண்ணி அவனை கொன்னுடுவேன். அப்புறம் காலத்துக்கும் உன் பையன் செத்து போன சோகத்திலேயே நீ எங்கள் அப்பா மாதிரி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கணும். எது வசதி, ஜெயிலுக்குள்ளே உட்காரியா, இல்லை உன் பையனை இழந்து சோகத்தில் வீட்டுக்குள்ளே முடங்கி உட்கார போறியா? எது முக்கியம்னு நீயே முடிவு பண்ணி வை. உன் பையனை அடிச்சு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், உயிரோட இருந்தால் திரும்ப கொண்டு வரேன், இல்லைனா நான் சொன்னது நடக்கும், அதை நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு கைலாஷ் அங்கேருந்து போயிடுறான். இங்கே ஜெயா பயங்கரமாக அழுகுறாங்க, யோசிக்கிறாங்க. இவன் சொல்கிற மாதிரி நமக்கு இப்போ நம்ம புள்ள முக்கியம், நம்ம புள்ளையோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா நாம் உண்மையை ஒத்துக்கிட்டு நாமளே எல்லா பழையும் ஏற்றுப்போம், வேறு வழியே இல்லை அப்படின்னு ஜெயலட்சுமி ஒரு முடிவுக்கும் வராங்க.